It's a shameless Tamil Nadu media. Yet another example for their spineless behavior. It's a shame on them. அது வந்து தமிழ்நாடு மீடியா மாதிரி ஒரு கேவலமான மீடியாவை நீங்கள் வந்து இந்தியாவிலே பார்க்க முடியாது. ஈவன் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் கூட முதுகெலும்போட, ஈவன் குஜராத்தில் கூட இவ்வளோ கேவலமாக இல்லை. ஐ கேன் டெல் யூ. அங்கேயும் வந்து ஸ்பைன் உள்ள மீடியா இருக்குது. இவ்வளோ கேவலமாக கிடையாது. ஆஸ் அ நியூஸ் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேஷ் கவ் டிபார்ட்மெண்ட்டை 3 நாள் ரெய்டு பண்ணுறான்னா, ஆஸ் அ நியூஸ் இட்ஸ் அ பேனர் நியூஸ் அண்ட் இட்ஸ் அ டிபேட் ஃபார் எவ்ரிடே டிஸ்கஷன். ஒருத்தன் கூட அதை எடுக்கலைன்றது வந்து ஹவு டிஎம்கே இஸ் கண்ட்ரோலிங். டிஎம்கேஸ் கண்ட்ரோல் ஓவர் தமிழ்நாடு மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் வந்து 100%, 90% இப்போ 100% ஆயிடுச்சு. இட்ஸ் அ ஷேம் ஆன் தம். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பெட்ரையல் ஃபார் த பீப்புள். தே ஆர் பெட்ரையிங் த பீப்புள். யுவர் ஜாப் இஸ் டு இன்ஃபார்ம் பீப்புள். மக்களுக்கு உண்மையை சொல்றதா உன்னோட வேலை. உன் கடமை நீ தவறி இருக்க. உன்னோட கடமை தவறுறது மாதிரி ஒரு கேவலமான காரியம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு ஈவன் ஒரு 30 minute டிஸ்கஷன் கூட இல்லை. உலகமே அழிஞ்சாலும் எதை டிபேட் பண்ணுவானுங்க? அதிமுக உள்வக அதை தான் பண்ணானுங்களே ஒழிய 3 நாள் ரைடு. இது எடப்பாடி பேரில் நடந்ததுதான் வானத்துக்கும் பூமிக்கும் வச்சிருப்பானுங்க. ஒரு செய்தின்ற முறையில இது ஒரு மிகப்பெரிய செய்தி. சுயமரியாதை உள்ள ஒரே ஒரு சதவீதம் சுயமரியாதை உள்ள ஒரு மீடியா பர்சன் கூட இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் நினைப்பான், எழுதணும் தான் நினைப்பான். இதோட மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். நீ வந்து இதை வந்து ஸ்டாலினை வந்து லாக் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் அதை தான் சொன்னேன். இந்த ரெய்டு வந்து 21க்கு முன்னால இருந்தே நம்ம எடுக்கணும். லாஸ்ட் 22 yearsஸாக ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பித்த அட்டூழியம் இது. கலைஞர் காலத்தில், எடப்பாடி காலத்தில் செழித்தோங்கி இன்னைக்கு ஸ்டாலின் காலத்தில் புறையோடி போயிடுச்சு. ஸோ டாஸ்மாக ரெய்டு பண்ணுறான் அப்படின்னா, தட்டு ஹெட் ஆஃபீஸை ரெய்டு பண்ணுறான், 3 நாள் ரெய்டு பண்ணுறான் அப்படின்னா, ஆஸ் அ நியூஸ் இட்ஸ் அ வெரி பிக் நியூஸ், பேனர் நியூஸ். ஏன்னா இதோட அழகா சொன்னீங்க. இதை எதோட பொருத்தி பார்க்கணும்னா, இப்ப அண்ணாமலை ட்வீட் போட்ட மாதிரி டெல்லி லேக்கர்ஸ் காம் அண்ட் சத்தீஸ்கர் லேக்கர்ஸ். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.